கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு மேன்மையான நாள். ஏன் பிறந்தேன், ஏன் இந்த உலகத்துல வாழணும் நினைக்காதீங்க, சொல்லாதீங்க. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாழ்க்கையில ஒரு பொன்னான நாள் இந்த நாள். விசுவாசிங்க, ஆண்டவர் பெரிய கருத்து உங்களுக்கு செய்வார். வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வருவார். சில நல்ல காரியங்களை இன்னைக்கு நீங்க பார்ப்பீங்க. சில அனுகூலங்கள் உண்டாகும். நம்புவீங்களா? இந்த ஜீவாத்துக்கான வசனம் யோபு 5:23. வெளியின் கல்லுகளோடும் உமக்கு உடன்படிக்கை இருக்கும், வெளியின் மிருகங்களும் உம்மோடைய சமாதானமாயிருக்கும். வெளியின் மிருகங்களும் உம்மோடைய சமாதானமாயிருக்கும். இந்திய ஜீவாத்தின் தலைப்பு மிருகங்களும் சமாதானமாயிருக்கும். இந்த வசனத்துல வெளியின் மிருகங்கள் சமாதானமாயிருக்கும் அப்படின்னா, வெளியில இருக்கிற ஆட்கள், தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்மகிட்ட சமாதானமா இருப்பாங்க. நாம் சமாதானமா இருக்க விரும்புறோம். நம்ம கூட எல்லாரும் சமாதானமா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. நம்ம சமாதானத்தை விரும்பினாலும் நமக்கு சமாதானம் கிட கொடுக்கிறவங்க எத்தனை பேர் இந்த பூமி இருக்கிறாங்க? மிருகங்களும் சமாதானத்தை கெடுக்கும், பிசாசும் சமாதானத்தை கெடுக்கும், சில மனிதர்கள் நம்ம சமாதானத்தை கெடுத்துட்டே இருப்பாங்க. உண்மைதானே? ஆனா அந்த வார்த்தை சொல்லுது, வெளியின் மிருகங்களும் உங்களுடைய சமாதானமா இருக்கும் அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் உங்கள்கிட்ட சமாதானமா இருப்பாங்க. நீங்க சாலமோனுடைய நாட்கள்ல பார்க்கும்போது மக்கள் அத்திமர நல்ல கூட தைரியமா சந்தோஷமா படுத்திருந்தாங்க. எங்குமே சமாதானம் இருந்துச்சு. ஒரு யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல சாலமோனுடைய நாட்கள்ல ஆண்டவர் கட்டளையிட்டார். உங்க வாழ்க்கையில தூரத்திலிருந்து வெளியிலிருந்து பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தா அதுக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். சுற்றி இருக்கிற மக்கள் நிமித்தம், அது குடும்பத்தில் இருக்கலாம், வெளியில இருக்கலாம், வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், பிசினஸ் பண்ற இடத்துல இருக்கலாம், ஊழிய செய்யற இடத்துல இருக்கலாம். ஏதோ பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து உங்க சமாதானத்தை கெடுத்துட்டு இருக்குன்னா, இன்னைக்கு ஒரு முடிவை கொண்டு வர போறாங்க. வெளியிலிருந்து நீ சமாதானம், எந்த பிரச்சனையும் வெளியிருந்து உங்களுக்கு குடும்பத்துல உங்க வாழ்க்கையில வர போறதில்லை. சமாதானம் இருக்க போறீங்க. நம்புவீங்களா? இயேசப்பா அற்புதம் செய்ய போறார். இந்த வார்த்தை அப்படி நிறைவேறும். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீ நல்லவர். உடைய பிரசன்னத்துக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற எந்த நபர் மூலமும் சமாதானக்கேடு வரக்கூடாது. எல்லாரும் நம்முடைய பிள்ளைகளோடு அமைதியா சமாதானமா இருக்க நீர் கிருபை பாராட்டும். ஏதாவது நபர்கள் வழியாய் நம்முடைய பிள்ளைகள் சமாதான கேட்டை சந்தித்துக் கொண்டிருந்திருப்பாங்கன்னா, இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவு வரட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். அப்படி செய்தி நன்றி. இந்த நேரத்தில் பிறந்த நாளை காண்கிற உடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். தேவனுடைய கிருபை அவங்க மேல இப்ப இறங்கி வரட்டும். ஆசீர்வதி. திருமண நாளை காண்கிற அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்க மேல கிருபையாய் பொழிந்தள்ளப்படட்டும். சொந்த வீடுல அவருக்கு வீட்டை தாருங்க. படித்து வேலையில் உள்ள பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை தாருங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, இன்னும் குறிப்பாக கடல்ல இருக்கிறவங்களை விடுதலையாக்குங்க. நேரத்தில் ஏதாவது குடும்பங்களில மரண கண்ணிகள் இருக்குமானா, யாராவது கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்கன்னா, யாராவது ஆபத்த நிலையில் இருப்பாங்கன்னா அவங்களை விடுதலையாக்குங்க. தேவனுக்கு ஊழியம் செய்கிற தெய்வ மந்திரங்களுக்காக, தெய்வ மனுஷிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. ஜெபத்தை கேட்டீங்க. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.